ஹலோ வியூவர்ஸ், தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியத்தால் 2022 நடத்தப்பட்ட பிசி எக்ஸாமில் கேட்கப்பட்ட கேள்விகளை பார்ப்போம். ஃபஸ்ட்டு கேள்வி வந்து இந்தியாவின் குறுக்கே செல்லும் சிறப்பு அச்சம் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கடகரேகை. ரெண்டாவது கேள்வி, விஜயநகர பேரரசிற்கு வந்த இத்தாலி பயணி யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, நிக்கோலோ கோண்டி. பாகியான் வந்து குப்தர் காலத்தில் வந்த பயணி இவர் இருப்பார். அடுத்து வந்து டோமிங்கோ பைஸ் வந்து இவர் வந்து போர்ச்சுகீசிய பயணி இவர். அடுத்து மார்கோ போலோ வந்து வெனிஸ் நகர பயணி. அப்போ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. மூணாவது கொஸ்டின் பொறுத்துகை கேட்டிருக்காங்க. காற்றழுத்தமானி வந்து வளிமண்டல அழுத்தத்தை அளக்க பயன்படுகிறது. நீரியல் அழுத்தி வந்து பாஸ்கல் தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுது. பால்மானி வந்து பாலின் தூய்மையை கண்டறியறதுக்கும், சர்க்கரை மானி வந்து சர்க்கரையின் அடர்த்தியை கண்டறியறதுக்கும் யூஸ் ஆகுது. அப்போ ஆன்சர் வந்து CDAB ஆப்ஷன் பியில் இருக்குது. நாலாவது கேள்வி பொறுத்து கொடுத்துருக்காங்க. மொஹஞ்சதாரோ வந்து பெருங்குளம், லோத்தல் வந்து கப்பல் கட்டும் தளம் குஜராத்தில் இருக்குது. மதுரை வந்து வணிக நகரம், காஞ்சிபுரம் வந்து கல்வி நகரம். அப்போ ஆன்சர் வந்து CDBA. நெக்ஸ்ட்டு கொஸ்டின், அஞ்சாவது கொஸ்டின், வாக்கியம் 1, 2 கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வாக்கியம் வந்து வெவ்வேறு அளவுள்ள திடப்பொருட்களை பிரிப்பது வந்து சலித்தல்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டு தான். வெவ்வேறு அளவுள்ள பொருட்களை பார்த்துக்கோங்க, வெவ்வேறு அளவுள்ள பொருட்களை பிரிக்கிறது சலித்தல். அடுத்து வந்து வெவ்வேறு எடையுள்ள திடப்பொருட்களை பிரிக்கிறது வந்து தூட்டுதல். ஓகேங்களா, இதுவும் கரெக்டு. அப்போ ஆப்ஷன் சி 1, 2 சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆறாவது கொஸ்டின், புவியில் காணப்படும் நீரில் டேஷ் நீரானது கடல்களிலும் பெருங்கடலிலும் காணப்படுதுன்னு கேட்டிருக்காங்க. 97% நீர் வந்து கடல்லையும் பெருங்கடலில் தான் இருக்குது. 3% நீர் தான் வந்து நன்னீர் இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஏழாவது கொஸ்டின், மஞ்சள் காமாலையால் பாதிக்கப்படும் உறுப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. மஞ்சள் காமாலை பாதிக்கப்படக்கூடிய உறுப்பு என்னன்னா கல்லீரல். நிறைய பேருக்கு டவுட் வரும், சிறுநீரகன்ட்டு டவுட்டு வரும். ஆனால் கல்லீரல் தான் வந்து பாதிக்கப்படக்கூடிய உறுப்பு. எட்டாவது கேள்வி, வாக்கியம் 1, 2 கொடுத்துருக்காங்க. நெட்ஃப்ளிக்ஸு, ஹாட்ஸ்டாரு, அமேசான் பிரைம் எல்லாமே பிரபலமான OTT தளங்கள் கொடுத்துருக்காங்க. இது கரெக்டு தான். OTT என்பதன் விரிவாக்கம் வந்து ஓவர் த டாப்பு. இதுவும் கரெக்டு. அப்போ ஆன்சர் சி 1, 2 சரி. ஒன்பதாவது கேள்வி, தவறான இணை என்னான்னு கேட்டிருக்காங்க. ஒன்பதாவது கேள்வி, தவறான இணையை கண்டறியன்னு கொடுத்துருக்காங்க. பதவி கொடுத்துருக்காங்க, குறைந்தபட்ச வயது கொடுத்துருக்காங்க. குடியரசுத் தலைவருடைய குறைந்தபட்ச வயது வந்து 35 வயதுன்னு சொல்லியிருக்காங்க. இது கரெக்டு. அடுத்து வந்து ராஜ்யசபா உறுப்பினருடைய வயது வந்து 30ன்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் கரெக்டு. லோக்சபாவோட உறுப்பினருடைய குறைந்தபட்ச வயது வந்து 21 சொல்லியிருக்காங்க. இது தப்பு. அதாவது 25 வயசு தான் வந்து லோக்சபா உறுப்பினருடைய குறைந்தபட்ச வயது. சட்ட மேலவை உறுப்பினருடைய வயது வந்து 30. இது கரெக்டு. அப்போ ஆன்சர் வந்து தவறான என்னென்னா ஆப்ஷன் சி. 10வது கேள்வி வந்து பொறுத்து கொடுத்துருக்காங்க. பண்டைய கால கல்வி முறை வந்து என்னென்னா குருகுல கல்வி முறை. வாரதா கல்வி திட்டம் வந்து காந்தியடிகளுக்கு சம்மந்தப்பட்டது. கட்டாய கல்வி சட்ட விதி வந்து எப்போ கொண்டு வந்தாங்கன்னா ரைட் டு எஜுகேஷன் 2009. புதிய கல்விக் கொள்கை திருத்தம் எப்போனா 1992. அப்போ ஆன்சர் வந்து CDAB. 11வது கேள்வி, இந்திய அரசமைப்பின் எந்த சட்டப்பிரிவு இந்திய அரசமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என டாக்டர் அம்பேத்கர் அவர்களால் குறிப்பிடப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து சட்டப்பிரிவு 32. அதாவது தனிப்பட்டவருடைய அடிப்படை உரிமைகள் வந்து பாதிக்கப்படுறப்ப நீதிமன்றத்தை அணுகி உரிமை பெறுதல்ங்கிறத பற்றி தான் சொல்லியிருக்கோம். ஆர்டிகல் 32. 12வது கேள்வி, முட்டைகள் அழுகும்போது டேஷ் வாயு உருவாகிறதுனால துர்நாற்றம் வீசுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. என்ன வாயு வந்து உருவாகுதுன்னா ஹைட்ரஜன் சல்ஃபைடு. இது உருவாகிறதுனால தான் துர்நாற்றம் வீசுது. 13வது கேள்வி வந்து வடுவூர் பறவைகள் சரணாலயம் வந்து எந்த மாவட்டத்தில் இருக்குன்னா திருவாரூர் மாவட்டத்தில் இருக்குது. 14வது கொஸ்டின், அன்சர்டன் க்ளோரி என்ற புத்தகத்தை எழுதினது யாருன்னு கேட்டாங்க.
பொருளாதாரத்துக்காக நோபல் பரிசு பெற்ற அமர்த்தியா சென் இவர் தான் வந்து இந்த புத்தகத்தை எழுதியிருப்பார். 15வது கொஸ்டின். இந்தியாவின் மீது 17 முறை படையெடுத்து இந்திய செல்வங்களை சூறையாடியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. கஜினி மாமுது இவர் தான் வந்து இந்தியா மீது 17 முறை படையெடுத்து இந்திய செல்வங்கள் எல்லாத்தையும் சூறையாடிட்டு போனார். 16வது கேள்வி. வாக்கியம் 1 வாக்கியம் 2ன்னு கொடுத்துருக்காங்க. நமது இந்திய தேசிய கொடியில் உள்ள சக்கரத்தில் வந்து 40 ஆரங்கள் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. ஆரங்கள் உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. இது தப்பு. 24 ஆரங்கள் தான் இருக்குது. அடுத்து வந்து வாக்கியம் 2 வந்து தேசிய கீதமானது 52 வினாடிகளில் பாடி முடிக்கப்பட வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. இது கரெக்டு. அப்போ வாக்கியம் 2 மட்டும்தான் சரி. அப்போ ஆப்ஷன் பி. தவறான இணையை கண்டறியன்னு கேட்டிருக்காங்க. ரெட்ட வகை கொடுத்துருக்காங்க. யாரிடமிருந்து பெற முடியும்னு கொடுத்துருக்காங்க. ஏ வந்து ஏ மற்றும் ஓ கிட்ட பெறலாம். பி வந்து பி மற்றும் ஓ கிட்டேருந்து பெறலாம். ஏபி வந்து ஏபிகிட்டையும் பெறலாம், ஓகிட்டையும் பெறலாம். ஏ பிரிவை சேர்ந்தவர்களையும் பெறலாம், பி பிரிவை சேர்ந்தவர்களையும் பெறலாம். ஓ வந்து ஓகிட்ட மட்டும்தான் வந்து பெற முடியும். இங்கே எதுவுமே தப்பு, எல்லாமே கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இது எல்லாமே சரிதான். அடுத்து வந்து 18வது கேள்வி வந்து வாக்கியம் 1 வாக்கியம் 2 கொடுத்துருக்காங்க. கௌதம புத்தரால் புத்த மதம் வந்து தோற்றுவிக்கப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க. இது கரெக்டு. அடுத்து வந்து பௌத்த மதம் வந்து திகம்பரம் ஸ்வேதம்பரம்னு 2 பிரிவுகளாக பிரிந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் தப்பு. அதாவது பௌத்த மதம் வந்து மகாயானம் ஈனயானம் தான் பிரிஞ்சிச்சு. திகம்பரம் ஸ்வேதம்பரம் வந்து சமண சமயத்தில் உள்ள பிரிவுகளை பற்றி சொல்லியிருப்பாங்க. அப்போ வந்து வாக்கியம் 1 மட்டும்தான் சரி. அப்போ ஆன்சர் ஏ. 20வது கேள்வி வந்து எவ்வகை தாது தசைகளின் செயல்திறனை ஒழுங்குபடுத்துதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி பொட்டாசியம். இதுதான் வந்து தசைகளுடைய செயல்திறனை வந்து ஒழுங்குபடுத்துது. இந்த தாதுவோடைய பங்கு வந்து குறைஞ்சிச்சின்னா என்ன ஆகுனா தசை சோர்வு ஏற்படும். அப்புறம் நரம்பு தூண்டல்களை கடத்த முடியாதெல்லாம் போகும். நெக்ஸ்ட் கொஸ்டின். அதிக எண்ணிக்கையிலான டேஷ் இருப்பதால் சென்னை ஆசியாவின் டெட்ராய்டு என்று அழைக்கப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. வாகன தொழிற்சாலைகள் இருக்கிறதுனால சென்னை வந்து ஆசியாவின் டெட்ராய்டுன்னு அழைக்கப்படுது. நெக்ஸ்ட் கொஸ்டின். அடுத்து வந்து எக்கனாமிக்ஸ்னு கேட்டிருக்காங்க. வாக்கியம் 1 வாக்கியம் 2. பணவீக்கம் என்பது விலைகள் உயர்ந்து பணத்தின் மதிப்பு வீழ்ச்சி அடைவதை குறிக்குதுன்னு சொல்கிறாங்க. இது கரெக்டு தான். பணவீக்கம் வந்து விலைகள் உறைஞ்சிருக்கும், விலைகள்லாம் அதிகமாக இருக்கும், பணத்தோட மதிப்பு கம்மியாக இருக்கும். பணம் வாட்டங்கிறது வந்து விலைகள்லாம் குறைஞ்சி பணத்தோட மதிப்பு அதிகமாக இருக்கிறத குறிக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 2வது வாக்கியமும் சரி தான். அப்போ வந்து வாக்கியம் 1 வாக்கியம் 2 சரி. அதுக்கு ஆப்ஷன் சி. அடுத்து 22வது கொஸ்டின் வந்து பொறுத்து கொடுத்துருக்காங்க. பாஸ்பரஸ் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா தீப்பெட்டி தயாரிக்கிறதுல யூஸ் ஆகுது. அடுத்து வந்து டங்ஸ்டன் வந்து மின்விளக்கிற்கான இலைகளில் பயன்படுது. கிராஃபைட் வந்து பென்சில்கள் தயாரிக்கிறதுல யூஸ் ஆகுது. போரான் வந்து ராக்கெட் எரிபொருள் பற்ற வைப்பானாக பயன்படுகிறது. அப்போ ஆன்சர் வந்து பிஏடிசி. நெக்ஸ்ட் கொஸ்டின். அடுத்தும் பொறுத்து கொடுத்துருக்காங்க. முதன்மை ஆறுகளும் துணை ஆறுகளை பொறுத்துக்க சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் உள்ள ஆறுகள் தான் ஃபுல்லாகவே இது எல்லாமே. பாலாறு வந்து அதனுடைய துணையாறு எதுனா கீழியாறு. காவிரியோடைய துணையாறு வந்து பவானி. தாமிரபரணியோடைய துணையாறு வந்து பச்சையாறு. தென்பெண்ணையாருடைய துணையாறு வந்து சின்னாறு. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி டிசிஏபி. நெக்ஸ்ட் கொஸ்டின். அடுத்து வந்து ஒரு பொறுத்துக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஐஎன்எஸ் விக்ராந்துங்கிறது வந்து ஒரு விமான தாங்கி. தேஜஸ்ங்கிறது வந்து ஒரு போர் விமானம். ஜிஎஸ்எல்வி ராக்கெட் ஏவுதல் வாகனம். வந்தே பாரத் வந்து அரை அதிவேக ரயில். அப்போ ஆன்சர் பிஏசிடி. நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ் உள்ளவற்றுள் எது அல்லது எவை
வடிவ பொருட்கள்னு கேட்டிருக்காங்க. தார் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பி தார் மற்றும் நிலக்கரி. நிலக்கரி மற்றும் பெட்ரோலியம் கொடுத்துருக்காங்க. பெட்ரோலியம், அணுக்கரு, கரிமங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து புதை வடிவ பொருட்கள் தான். தாரும் ரைட்டு தான். தார் மற்றும் நிலக்கரி ரைட்டு. நிலக்கரி மற்றும் பெட்ரோலியம் ரைட்டு. பெட்ரோலியம் மற்றும் அணுக்கரு கனிமங்கள் எல்லாமே ரைட்டு தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து வாக்கியம் கொடுத்துருக்காங்க. வாக்கியம் 1 வந்து நமது சூரிய குடும்பமானது பால்வழி விண்மீன் திரள் மண்டலத்தில் ஒரு பகுதியாகும். இது கரெக்டு. வாக்கியம் 2 வந்து நமது சூரிய குடும்பத்தில் வந்து 8 கோள்கள் உள்ளன. இதுவும் ரைட்டு. ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து 27. புவி தன் அச்சை தானே ஒரு முறை சுற்றி வருவதற்கு 24 மணி நேரம் எடுத்துக்கொள்கிறது. இதன் காரணமாக தான் வந்து பகல் இரவு ஏற்படுகிறதுன்னு கொடுத்துருக்காங்க. இந்த வாக்கியம் ரைட்டு. லீப் வருடம் வந்து 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வருகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. இது தப்பு. 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வர்றது தான் வந்து லீப் வருடம். அப்போ 1 மட்டும் தான் சரி. அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. 28. தலைநகரை வந்து டெல்லியிலிருந்து தௌலதாபாத்திற்கு மாற்றியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. அவர் தான் வந்து முகமது பின் துக்ளக். இவர் தான் வந்து டெல்லியில் இருந்து தலைநகர் தௌலதாபாத்துக்கு மாற்றிருப்பார். திருப்பியும் டெல்லிக்கே மாற்றிருப்பார். அடுத்த கேள்வி 29. பின் வருவனவற்றுள் ஏது வேர் அல்லன்னு கேட்டிருக்காங்க. உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீட்ரூட்டு, முள்ளங்கி எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து கேரட்டு, முள்ளங்கி, பீட்ரூட் இது எல்லாமே வந்து வேறு. இது வந்து கூம்பு வடிவ கேரட் வந்து கூம்பு வடிவ வேருக்கு எடுத்துக்காட்டு. முள்ளங்கி வந்து கதிர் வடிவ வேருக்கு எடுத்துக்காட்டு. பீட்ரூட் வந்து பம்பர வடிவ வேருக்கு எடுத்துக்காட்டு. ஓகேங்களா? இதில் வந்து உருளைக்கிழங்கு மட்டும்தான் வந்து வேர் கிடையாது. அப்போ ஆன்சர் ஏ. இந்தியாவில் தற்போது அறிமுகப்படுத்தப்பட்ட அலைக்கற்றை என்னன்னு கேட்டிருக்காங்க. கடைசியாக என்ன 5G தான் வந்து அறிமுகம் செஞ்சுருக்காங்க. அப்போ ஆப்ஷன் டி 5G. அடுத்து 31. எந்த டெல்லி சுல்தான் வந்து வேலையின்மை பிரச்சனையை தீர்க்க வேலைவாய்ப்பு அலுவலகத்தை வந்து அமைச்சார்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி ஃபெரோஸ் ஷா துக்ளக். இவர் தான் வந்து வேலைவாய்ப்பு அலுவலகத்தை வந்து அமைச்சார். நெக்ஸ்ட் கொஸ்டின் வாக்கியங்கள் கொடுத்துருக்காங்க. யானை வந்து தமிழ்நாட்டின் மாநில விலங்கா? யானை வந்து தமிழ்நாட்டோட பாரம்பரிய விலங்கு. ஓகேங்களா? மாநில விலங்கு எதுனா நீலகிரி வரையாடு தான் வந்து மாநில விலங்கு. அப்போ வாக்கியம் 1 வந்து தப்பு. வாக்கியம் 2 என்ன கொடுத்துருக்காங்கன்னா பனைமரம் வந்து தமிழ்நாட்டின் மாநில மரம். இது கரெக்டு. அப்போ ஆன்சர் என்னென்னா வாக்கியம் 2 மட்டும்தான் சரி. அப்போ ஆப்ஷன் பி. 33 என்ன கேட்டிருக்காங்க. இதுவும் வாக்கியம் தான் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வாக்கியம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒளியின் திசைவேகத்தை விட குறைவு என்பதால் இடி சத்தம் கேட்பதற்கு முன்னரே மின்னல் நம் கண்களுக்கு தெரிகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே தான் வந்து ட்விஸ்ட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒளியின் திசைவேகம் வந்து ஒளியின் திசைவேகத்தை விட குறைவா? இது தப்பு. ஏன் ஒளியின் திசைவேகம் வந்து இந்த ஒளியின் திசைவேகத்தை விட அதிகம். பட் ஆனால் இங்கே படிக்கிறப்ப நம்ம வந்து கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க மாதிரி. அதாவது இடி சத்தம் கேட்பதற்கு முன்னே மின்னல் நம் கண்களுக்கு தெரிகிறதுன்னு சொல்லியிருப்பாங்க. இதை வச்சு நம்ம சரின்னு அடிச்சிடுவோம். ஆனால் இங்கே தான் ஒளியின் திசைவேகத்தை விட குறைவுன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே தான் ட்விஸ்ட்டு கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. அடுத்து 2வது வாக்கியம் வந்து உயரமான கட்டடங்களை மின்னல் பாதிப்பிலிருந்து பாதுகாக்க மின்னல் கடத்தி பாதுகாக்க உதவும் கருவி வந்து மின்னல் கடத்தின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ வாக்கியம் 2 வந்து சரி. வாக்கியம் 1 தவறு. அப்போ வாக்கியம் 2 மட்டும்தான் சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின் 1857ஆம் ஆண்டு புரட்சி நடைபெற்ற போது முகலாய மன்னராக பதவி வகித்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. 2ஆம் பகதூர் ஷா. இவர் தான் வந்து முகலாய மன்னராக பதவி வகிச்சிருந்திருப்பார். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து 35. தவறான இணையை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. பொதுத்துறை வந்து சேவை நோக்கம். ஓகே, கரெக்டு. தனியார் துறை வந்து லாப நோக்கம். இதுவும் கரெக்டு. முதன்மை துறை வந்து கோழி வளர்ப்புன்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் ரைட்டு. 3ஆம் துறை வந்து தொழிற்சாலைன்னு கொடுத்துருக்காங்க. இது மட்டும்தான் தப்பு. அப்போ ஆன்சர் வந்து பி 3ஆம் துறை தொழிற்சாலைன்னு கொடுத்துருக்காங்களே, இது மட்டும்தான் தவறு. நெக்ஸ்ட் கொஸ்டின் தாஜ்மஹால் வந்து எந்த நதிக்கரையில் அமைஞ்சிருக்குன்னு கேட்குறாங்க. ஈஸியான கேள்வி தான்.
யமுனை நதிக்கரையில் அமைந்திருக்கு. அடுத்து எந்த ஆண்டு நடைபெற்ற பொதுத் தேர்தலில் நோட்டா அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. 2014 ஆண்டு தான் வந்து நோட்டா வந்து அறிமுகப்படுத்தினாங்க. நோட்டாவை அறிமுகப்படுத்தக்கூடிய 14வது நாடு வந்து இந்தியா. ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின். கோடை பருவத்தில் இந்தியாவின் வடகிழக்கு பகுதியில் வீசும் உள்ளூர் தலக்காற்று பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்னென்னா நார்வெஸ்டர். லூங்கிறது வந்து தார் பாலைவனத்தில் வீசக்கூடிய தலக்காற்று. மாஞ்சாரல் அடுத்து பருவக்காற்று வெறுமனே கொடுத்துருக்காங்க. மாஞ்சாரல் இடியுடன் கூடிய மழையானது கேரளா மற்றும் கர்நாடக கடற்கரை பகுதியில் விளையக்கூடிய மாங்காய்களை விளையிறதுக்கு யூஸ் ஆகுது இந்த மாஞ்சாரல். அடுத்த கேள்வி. சிம் கார்டு ஏடிஎம் கார்டுகளில் டேஷ் என்ற குறைக்கடத்தி வந்து அதாவது சிம் கார்டு ஏடிஎம் கார்டுகள் வந்து டேஷ் என்ற குறைக்கடத்தியால் ஆக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதால் ஆக்கப்பட்டிருக்குன்னா சிலிக்கான் என்ற குறைக்கடத்தியால் தான் ஆக்கப்பட்டிருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின். இங்கிலாந்து நாட்டின் தற்போதைய மன்னர் யாருன்னு கேட்டிருக்காங்க. மூன்றாம் சார்லஸ் தான் வந்து தற்போதைய மன்னர். அடுத்து 41வது கேள்வி. பிருத்திவிராஜ் ராசோ என்ற காவியத்தை இயற்றினது யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ சந்த் பார்வதி. இவர் தான் வந்து இந்த காவியத்தை இயற்றியிருப்பாங்க. அடுத்து 42 வந்து ஆடம்ஸ் ஆப்பிள் என்பது இதன் வளர்ச்சியை குறிக்கிறதுன்னு இருக்காங்க. குரல் வளை வளர்ச்சியை குறிக்கிறது தான் வந்து ஆடம்ஸ் ஆப்பிள். 43 வந்து பொறுத்து கொடுத்துருக்காங்க. இமயமலை வந்து எந்த கண்டத்தில் இருக்குன்னா ஆசிய கண்டத்தில் இருக்குது. ராக்கி வந்து வடக்கு அமெரிக்காவில் இருக்குது. ஆல்ப்ஸ் மலைத்தொடர் வந்து ஐரோப்பாவில் இருக்குது. ஆன்டிஸ் மலைத்தொடர் வந்து தென் அமெரிக்காவில் இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின் 44 கொஸ்டின். குதுமினார் குத்புதீன் ஐபக்கால் தொடங்கப்பட்டு இல்துமிஷால் கட்டி முடிக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டு. குதுமினார் வந்து ஹைதராபாத்தில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஹைதராபாத்தில் வந்து சார்மினார் தான் இருக்குது. குதுமினார் வந்து டெல்லியில் இருக்குது. ஓகேங்களா? அப்போ ஸ்டேட்மெண்ட் 1 மட்டும்தான் சரி. அப்போ ஆப்ஷன் ஏ 1 மட்டும் சரி. அடுத்து 45 வந்து இந்தியாவின் தேசிய மரம் என்னன்னு கேட்டிருக்காங்க. தேசிய மரம் வந்து ஆலமரம். ஓகே வியூவர்ஸ், நம்ம 2022 பிசி எக்ஸாமில் கேட்கப்பட்ட எல்லா 45 கேள்வி ஜிகே கொஸ்டினை பார்த்துட்டோம். தேங்க்யூ.